அன்பர்களுக்கு வணக்கம். இது ஸ்தூலம் சூட்சமாக காரணம்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த ஸ்தூலம் சூட்சமாக காரணம் இந்த மூன்றும் கடந்தவன் யாரோ அவன்தான் தியானம் பண்ண முடியும். ஸ்தூலம் சூட்சமாக காரணம் இதை கடந்த நிலையில் உள்ளவங்களுக்கு தியானம் தியானம் அவசியமா காரணத்தோடு விளக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் என்ன சொல்லணும்னு தெரியுமா? ஸ்தூலம் சூட்சமாக காரணம் இம்மூன்றும் கடந்தவனுக்கு தியானம் அவசியம் இல்லை. தியானம் பண்ணாமையே அவங்க அந்த நிலையை அடைஞ்சிடுவாங்க. அதுக்கு அவசியம் இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் ஆன்மா, ஞானம், பிரம்மம் இந்த மூணு நிலையும் அவன் கடந்துடுறான். அப்போ காண்பான் காட்சி காணப்படும் பொருள், அதாவது ஆன்மா அது தனித்து நின்று வாட்ச் பண்ணும். அது யாருக்கிட்டேயுமே இது பண்ணாமல் தனியாக நின்று வாட்ச் பண்ணும். அப்போது ஞானம் நமக்கு காட்சி காணப்படும் பொருள், ஒரு பொருள் இருக்குது காணப்படும் பொருளாக அந்த ஞானம் இருந்தால் தான் அதை பார்க்க முடியும். அப்புறம் பிரம்மன்ற அந்த பரம்பொருளில் காட்சி பார்க்குறான். அப்போது ஒருத்தன் காண்பான் பார்க்குறான். அப்புறம் காணப்படும் பொருள் அங்கே இருக்குது, என்னது பிரம்மத்தை பார்க்குறான். அந்த பிரம்ம பொருளில் பார்க்குற நிகழ்ச்சிக்கு காட்சின்னு பேர். அப்போ காண்பான் காட்சி காணப்படும் பொருளாக அவன் ஆகிறதுனால அவனுக்கு அந்த ஸ்தூல சரீரத்தை காரண சரீரம், ஸ்தூல சரீரம், சூட்சும சரீரம் மூன்றும் கடந்தவனா ஆயிடுறான். அந்த காண்பான் காட்சி காணப்படும் பொருள் ஆயிடுறதுனால அப்படியாப்பட்டவன்லாம் தியானம் ரெகுலராக பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் பண்ணாலும் தப்பு இல்லை. தியானம் ஒரு கண்டினியூவாக பண்ணணும்னு அவசியம் இல்லை, பண்ணாமல் இருந்தாலும் தப்பு இல்லை. அந்த மாதிரி காண்பான் காட்சி காணப்படும் பொருள் இவற்றிற்கு திரிபுடி என்று கூறுவாங்க. புத்தி வாசனை என்ற வாசனைன்னா நம்ம நல்லது கெட்டது செயல்பாடுகள், அதுக்கு பேர் தான் வாசனைன்னு சொல்கிறோம். இப்போ புத்தி நல்லது கெட்டதுன்னு தீர்மானிக்குது. இப்போ அந்த செயல்பாடுகளை என்ன செய்யுது, இது புத்தி வாசனையிலேருந்து ஆசையாக துளிர் விடுது. இப்போ ஒருத்தர் மேலே பாசம் வைக்குதுன்னு வச்சுக்கோ, அந்த பாசமே ரெகுலராக ஆகி அதே நிலையாக நிற்குது. அப்போ ஆசை வளர்க்குது இல்லையா, அப்போ துளிர் விடுது. அப்போ புத்தி இது நல்ல கருத்து தான், அதை நல்லவங்க மேலே வைக்கிறது தான். ஆனால் கெட்டவங்க மேலேயும் அதே மாதிரி வச்சு அவங்களுக்கு ஆசை உருவாகுது இல்லையா. அந்த மாதிரி புத்தி வாசனை என்ற ஆசையை துளிர் விடுகிறது. அந்த நினைப்பே எல்லா வாசனைகளுக்கும் முதல் காரணம். இந்த வாசனை ஒன்று சேர்ந்து தான் ஒருவருடைய காரண சரீரமாக அமையுது. ஒருவருடைய காரண சரீரம், ஸ்தூல சரீரம் நீ பார்க்குற, பேசுகிற, பிரிய வைக்கிற, அவங்க மேலே அவங்க சொல்கிறத அடக்கமாக கேட்குற, அமைதியாக இருக்கிற, இதெல்லாம் நல்லதெல்லாம் பின்பற்றுது, அதே நேரத்தில் கெட்டதையும் பின்பற்றுது. இப்படி இருக்கும்பொழுது அதுக்கு பேர் வாசனைன்னு சொல்கிறோம். அந்த வாசனையை ஒரு வாசனை எல்லா பொருள்களையும் மேலே அந்த நம் நினைப்போட எல்லா பொருள்களையும் வாசனையோட ஒன்று சேர்ந்தது தான் அதை காரண சரீரம். அப்போ முன்னே உடம்பு மேலேயே நீ ஆசை வைக்கிற, இந்த நல்லா மேக்கப் பண்ணிக்கணும், இதை ட்ரெஸ் பண்ணிக்கணும், இப்படி பண்ணிக்கணும், அப்படி பண்ணிக்கணும், அதுவே ஒரு இது தானே, அந்த இது வாசனை தான். இது சேர்ந்தது ஒருவருடைய காரண சரீரமாக அமையுது. இந்த காரண சரீரம் ஒருவருடைய சூட்சும ஸ்தூல சரீரத்தின் இயல்பு பண்பாக மாறுகிறது. இந்த வாசனைகளை புத்தி மனம் உடல் நிலையில் ஆசையாகவும் எண்ணங்களாகவும் செயல்களாகவும் அனுபவிக்கப்பட்டு சுயநலம் என்னும் கூண்டில் நான் என்னும் அகங்காரத்தை கட்டுப்படுத்த பிறப்பு இறப்பு என்னும் சங்கிலியில் பிணைக்கின்றன. இந்த வாசனைகளே நமக்கு சம்சார உலகமாக அமைகிறது. ஆகவே ஆசையை விட்டுவிட்டால் சம்சாரத்தை விட்டதாக தான் அர்த்தம். அதனால் இதற்கு
சாதனங்களை செய்வது மனம், புத்தி, உடல் கடக்க தியானம் அவசியம். மனம், உடல், புத்தி கடக்கணும்னா தியானம் அவசியம். இதை கடந்தவனுக்கு தியானம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் மனதில் எண்ண குழப்பங்களும் அதன் பலனாக தொடரும் வெளி உலகத்தில் ஸ்தூல உணர்வும் ஆத்மாவில் தான் இருக்கிறது. இந்த சித்துவின் ஒளியால் பிரகாசம் அறிய செய்கிறது. அந்த பிரகாசமாக உள்ளுக்குள்ளேயே பிரகாச ஒளி எப்போ தெரிஞ்சிச்சோ அப்போ நீ பிரம்மமாக ஆகிற அப்படின்னு அர்த்தம். உனக்குள்ளேயே அந்த ஒளி, சூரிய ஒளி, சந்திர ஒளி, ஆன்மா ஒளின்னு 3 வித வழி. ஒரு நாளைக்கு நான் அந்த சப்ஜெக்டை சொல்கிறேன். சூரிய ஒளி மாதிரி, சந்திர ஒளி மாதிரி, ஆன்மா ஒளி மாதிரி, நட்சத்திர ஒளி மாதிரி அதை பிரகாசிக்கும். அந்த பிரகாசம் அறிய செய்யறது எதுவோ அதுதான் பிரம்மன்னு சொல்கிறோம். இந்த நினைப்பே பிரம்மத்தை நம்ம உணர்ந்த பார்த்தியா பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறது எதுவோ அதுதான் ஞானம். காண்பதற்கு காட்சியாக இருக்கும் சம்பந்தம். அந்த ஒளிக்கு தெரியுது, நான் பார்த்தியா பார்த்தேன். அப்போ காட்சி ஒளி, நம்ம பார்க்கறது காட்சி. அப்போ யார் பார்க்குற அந்த பர்டிகுலர் நபர். அப்போ காண்பான் காட்சி காணப்படும் பொருள். இதுதான் இதற்குள்ள சம்பந்தம் அப்படின்றது. நான் என்ற தற்போதமும் நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்ற வாசனையும் அடியோடு ஒழிந்து நினைப்பு மறுப்பு இல்லாத ஏக பிரம்மமாக இருந்தால் அதன் சொரூபத்தில் லயமாக்கி ஞானேந்திர, அதாவது நேய மாத்திரமாய் நிற்கும். அதன் சொரூபத்திலே லயமாகி நிற்கும். அதுவே முடிவான நிலை. அப்போ சாதகன் இதை உறுதியோடு அறிவானாகில் அமைதியை அடைந்து முற்றிலும் அவனுடைய ஆசைகளை எல்லாம் கரைந்து போய்விடும். அமைதியாக இருப்பான். அந்த ஆன்மா ஒளி கிடைச்சாவே அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக கோபம் அது எல்லாமே மறைஞ்சி அவன் நிலையான ஒரு நிலையோடு இருப்பான். அப்படியாப்பட்டவன் அவன் ஆசையை விட்டவுடன் ஆத்மாவை தவிர வேறு இல்லை என்ற பொழுது அவன் ஆசைப்பட என்ன இருக்கிறது? இந்த ஆசைக்கு காரணத்தால் தான் அவன் எந்த துன்பம் எந்த பற்றும் கிடையாது. ஆத்மாவை தவிர வேறொன்றும் இல்லை என்ற பொழுதே அவனுக்கு ஆசைப்படுறதுக்கோ உணர்றதுக்கோ அதனுடன் சிக்கி கொள்ளத்துக்கோ எந்த அவசியமும் இருக்காது அப்படின்னு சொல்கிறார். எதுவரையில் அந்த கரணமும் அதன் விருத்தி ரூபமான ஞானமும் யாரிடம் இருக்கிறதோ அதுவரையில் சிரவணாதிகள் வேண்டும். அது வரலாம் தான் நீ பாடம் கேட்கணும். அந்த கரணம் ஒடுங்குற வரலாம், ஞானம் உதயமாகிற வரலாம் தான் நீ பாடம் கேட்கணும். அதுக்கு அப்பால் ஒரு தொழிலும் வேண்டியதில்லை. எந்த பாடமும் கேட்க வேண்டியதில்லை. எப்பொழுதும் களங்கமற்ற ஆகாயம் போல் நேய வஸ்துவாகிய பிரம்மஸ்வரூபத்தை அடைந்து பிறகு பிராரப்த போகம் புசித்து. ஆனால் எப்படியாப்பட்ட ஞானியாக இருந்தாலும் ஆர்டினரி மனுஷனாக இருந்தாலும், அதாவது ஆகாமியம், சஞ்சிதம், பிராரப்தம் 3 வித கர்மா இருக்குது இல்லையா? அந்த 3 வித கர்மாக்களில் பிராரப்தம் அனுபவிச்சாதான் நீ முக்தி அடைய முடியும். அனுபவிக்காம நீ அடைய முடியாது. இந்த ஆகாமிய சஞ்சீதமாவது குரு கிருபையில் கடாட்சத்தில் அதெல்லாம் சரியாக்கலாம். ஆனால் பிராரத்தன்றது அனுபவிச்சாதான் உன்னோட கர்மாவை நீ இது பண்ண முடியும். அப்போ பிராரப்த போகம் புசித்து ஒழிந்த பின் விதேக முக்தி தேகமில்லாத மோட்சம் என்று தேகமில்லாத மோட்சம் பெற்று என்றும் அழிவின்றி அப்பிரம்மே சொரூபமாக இருப்பார்கள். அதை பிரம்மத்தை எப்போ பார்த்துட்டானோ அவனே பிரம்மஸ்வரூபமாக இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்தூலம் சூட்சும காரணம் இவை 3 கடந்த நிலையில் உள்ளவனுக்கு தியானம் அவசியம் இல்லை. இதுதான் காண்பான் காட்சி காணப்படும் பொருள். இதனோட விளக்கம் காண்பான் காட்சி காணப்படும் பொருள்.